இன்றைக்கி எப்படியாவது ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். எங்கள் மம்மி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்ய முடியாத டிஷ்ஷாக இருந்தால் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி சொன்னேன், எனக்கு கல்யாணத்தில் போடுற சப்பாத்தி தான் வேணும்னு. உனக்கு இன்னும் மெலிஸ் ரொட்டி தானே வேணும், அது நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மைதா போட்டுக்கணும். மைதாவில் உப்பு, சர்க்கரை, அப்புறம் பால், அப்புறம் சூடான லைட்டாக வெதுவாக இருக்கிற தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் தூங்க வச்சிடணும். அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட தூங்க வச்சுடுங்க. ரொம்ப நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஊறின மாவை திருப்பி எடுக்கணும். எடுத்துகிட்டு அது நல்லா ஊறிச்சான்னு பார்த்துங்க. அது கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை குட்டியாக அவங்க வீட்டில் யாராவது குட்டிஸ் இருந்தாங்கன்னா உட்கார வச்சுடுங்க. குட்டியாக ரவுண்ட் பண்ண வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு உருண்டை பிடிச்சி குத்துருவாங்க. அதை பொறுமையாக சின்னதாக ஃபுல் ரொட்டி இல்லாமல் சின்னதாக குட்டியாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தேய்ச்சி வச்சுக்கினிங்கன்னா போதும். எங்கள் மம்மி பாருங்கள் எவ்வளோ அழகாக, இது ரொட்டியா பூரியானே தெரில, அவங்களும் என்னவோ செய்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி வச்சதை வச்சுட்டு அதில் எண்ணெய் இல்லை நெய் இல்லை பட்டர் ஏதாவது ஒன்று தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி திருப்பி மைதா, திருப்பி இந்த ப்ராசஸை ரிப்பீட்டு வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை திருப்பி ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். உங்களோட ரொட்டிக்கல் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு தேய்ச்சிக்கோங்க. எங்கள் மம்மி சொன்னாங்க, இதை விட பெருசாக இருந்தால் நான் இதை விட பெருசாகவே தேய்ப்பேன். ஆனால் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளோ பெருசு தேய்ப்பாங்களான்றது. பட் அவங்க தேய்ச்ச வரைக்கும் பாருங்கள் ஏதோ சுமாராக நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்கள் இன்னமும் சப்பாத்தி வச்சுன்னு இருக்காங்க. இது நீங்கள் எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வச்சுட்டு நல்லா மைதாவில் 4 வாட்டி இது பண்ணிவிட்டு நல்லா தேய்ங்க. 4 வாட்டி திருப்பி தேய்ங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வரும். இது வந்து தேய்க்க பெருசாகிட்டே இருக்குமா. ஸோ எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. எங்கள் மம்மி அந்த ரொட்டிக்கல் சைஸுக்கு தேய்ச்சாங்க. உங்களால் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியுமா அதுக்கு மேலே தேய்ச்சிக்கோங்க. எங்கள் மம்மிக்கு ரொட்டிக்கல் இருக்கிறதுனால அவங்க அதில் தேய்க்கிறாங்க. நீங்கள் வந்து சாதாரண கடப்பாக்கல்லில் தேய்க்கிறவங்க கூட சில பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் தேய்க்கிறது இருந்தால் தேய்ச்சிக்கோங்க. நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ பெருசு முடியுமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தவாவில் ஆல்ரெடி எண்ணெய் தேய்ச்சி வச்சாச்சு. அது காஞ்சிச்சான்னு செக் பண்ணியாச்சு, காஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ரொட்டியை போட்டு அது லைட்டாக வந்து கீழே வந்து தீயணும். அதில் தீயக்கூடாது, லைட்டாக ஆகணும், வேகணும். அப்புறம் அது திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி அது மெலிசாக நீங்கள் ஒரு லேயராக எடுத்திங்கன்னா ஒரு லேயராக வரும். அது பேப்பராக ரொட்டியான்ற அளவுக்கு டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. ஒரு வாட்டி திருப்பி போடணும். ஒன்று எடுத்துகிட்டு அதை திருப்பி போடணும், திருப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு அந்த சைடு திருப்பி போடணும். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட நீங்கள் என்ன குழம்பு வேணால் சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்லாம், பன்னீர் கூட சாப்பிட்லாம், நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எங்கள் மம்மி இப்போ எடுத்து காமிப்பாங்க பாருங்களேன். அப்படியே துணியை காய போடுற மாதிரி காய வச்சேன். அது பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி துணி மாதிரி தான் இருந்துச்சு. பட் சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.